அப்ப அப்படி இயேசு ஒரு சித்தர் தானே, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இறை தூதர் மட்டும்தான். அது ஏன் அதுக்காக வந்து நீங்க அவரு எதுக்கு மாறுங்க, இதெல்லாம் சாமி இல்லன்னு ஏன் சொல்றீங்க? அ இயேசுவை எ போல நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க, ஆ ஞானிகள் இருக்காங்க. அதுல அவர் ஒரு சித்தர். அவரு ஒரு சித்தர். ம். அவரு இறை தூதர் தான். ம். இறைவனே கிடையாதே! அவரு இறை தூதர் தானே! ம். நீங்க ஏன் அவர கும்பிடுன்னு எப்படி நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் பரம்பொருள், பரமபிதான்னு ஏன் சொல்றீங்க? ம். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ம். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லைலாம் கூட சில அவங்கள்ட்டலாம் அப்படி பேச முடியாது. நீங்க என்னம்மா அவங்க தூதர் இறை தூதர் தான், ஒரு சித்தர் மட்டும் தானே. ம். நீங்க ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா சாமியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நாங்க இத பேசிட்டு இருந்துட்டு, நாங்க அடுத்த நாள் வரோம். அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த கருக்கல்ல அங்க தீர்த்தம் ஊத்திட்டு உட்காந்துருக்கோம். அப்ப அந்த அவரு வராரு. ரொம்ப ஹைட்டு, நல்லா ஃபேரா இருக்காரு. ஒரு அழுக்கடைந்த நல்ல ஃபேர். அவர்ட்ட அழுக்கடைந்தா எப்படி இருக்கும்? ம். கோட் மேல ஏன்னா அவர பார்த்திருப்பாங்க நெறைய பேர். அதனால சொல்றேன். கோட் போட்டிருக்காரு. அதுவும் அவர் பேண்ட் தோற்றத்துக்கு மேல உடைக்கும் சம்மந்தமே இல்ல. ஆ ஆ. ஒரு அட்டை பெட்டி மாரி வச்சிருக்காரு. ஆ. என் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அதாவது நாங்க அந்த ஒரு சில்வர் சேர் போட்டிருப்பாங்க பாருங்க. ம். அங்க. நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். அவங்க ஒரு இது தள்ளி உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து அ என்ன ஜாதின்னு கேட்டாரு. ஓ! ஆம், என்ன இவரு என்ன ஜாதின்னு கேட்குறாரு. ஏன்னா வந்து ஜாதிங்கிறது கிடையாது. நான் வந்து அம் எப்படின்னா, இப்போ நான் வந்து பிராமின் ஸ்கூல்லயே படிச்சனால, அவங்கலாம் ரொம்ப இறைவன ஆராதிப்பாங்க. அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். ம். பிறப்பால் யாரும் ஏன்னா ஜாதி, மத, இன, குல, மொழி வேறுபாடு எதுவுமே கிடையாது. சரி. இதை அவர் கேட்டனால சொல்றேன். ம். அவங்க இறை ஆராதிக்கிற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஏன்னா அவங்க அவங்க ரொம்ப பாங்கா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப இதா பண்ணுவாங்க. நம்ம வாழ்வியலோட ஒட்டி இருக்கோம். அவங்க தனித்துவமா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்கள நான் ரொம்ப ரொம்ப அதுல மயங்குறனால என்ன அந்த கேள்வி கேட்டாரு அவரு. "நீ என்ன ஜாதின்னு?" கேட்டாரு. நான் என்ன இவரு இப்படி ஜாதின்னு கேட்கறாரு? அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல நான் 5ஆவது படிக்கிறப்பலாம் ஸ்ரீலங்கன் பீப்பிள்ஸ் வந்து நம்ம அகதிகளா வந்தாங்க. அந்த அகதி மக்களோட பழகியிருக்கேன். அவங்கலாம் வந்து அப்ப வந்து ஒரு எல்லாம் ஒண்ணுதாங்கிற அந்த உணர்வு எனக்கு அப்பயே இருந்தது. அப்புறம் இவரு என்ன இப்படி கேட்கறாரு? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உமா இப்படிலாம் கேட்கற? மனுஷ ஜாதி தான்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தள்ளி நின்னுட்டோம். அப்போ அவரு சொல்றாரு, "இயேசு வெறும் சித்தர் தான் இல்ல?" அப்படின்னு ஓ! நான் மொத நாள் இரவு சொன்ன வார்த்தைய சொன்னோனே, ஆ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ! அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு ம். நான் பிரதோஷம்லாம் போவேன். ம். பள்ளி அறையில கொண்டு போய் விடுற வரைக்கும் நான் இருந்துட்டு வருவேன். ம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்ப எனக்கு நெறைய அனுபவங்கள் நடந்தது. அந்த ஒரு இல்ல இப்ப இயேசு வெறும் சித்தர்தான்னு சொல்லிட்டு என்ன அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்க? என்ன பண்ணாரு அவரு? ஆ "இயேசு வெறும் ஆ. சித்தர் தானே" அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த அங்க உட்கார்ந்துருக்கானே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு தான் இந்த மரியம்மாவுக்கு இடம் குடுத்தாரு. ஓ! அவரு ஆ. தான் இந்த சர்ச் கூட கட்டிக்க இடம் குடுத்துருக்காரு. ம். அப்படின்லாம் சொல்றாரு. ஐயோ! என்னப்பா இவரு நான் நேத்து நம்ம பேசிட்டது நம்ம மனசுல நம்ம ஆ, தெரிஞ்சது அவருக்கு எப்படி தெரியும்? மொத நாள் இரவு ம். இந்த இதுக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும். என்னப்பா இப்படி சொல்ற? வெங்கமேடு தாண்டி போணும் அருகம்பாளையம். ம். என்ன இப்படி சொல்றாரே! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவரு யாரும்மான்னு அங்கேயே இல்ல கேட்கல. நீங்க பல தடவ அந்த கோயில் போயிருக்கீங்களா? அவர பார்த்தது இல்லீங்களா? பார்த்ததில்ல. ஆ. நாங்க திருவிழாக்கு மட்டும் தானே அங்க போவோம். ஆ. கரூர் ஓ! போவோம். ஆ. சென்னையில தான் இருப்போம். திருவிழா அப்ப தான் அங்க போவோம். ஓகே, ஓகே. ஆ. ஆ. அப்படிங்கவே என்ன இவரு என்ன உமா இப்படி சொல்றாரு? மொத நாள் சொன்னது இப்படி சொல்றாரே உமா! ம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உமாட்ட நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவரு யாரும்மா பிறகு அவரு? பார்த்தீங்களா? போயிட்டாரா? என்ன? அதான் கேளுங்க. திரும்ப நான் ஆ. யா யாரு உமா அப்படிங்கிறப்ப, அவரு கேரளாவ சேர்ந்தவரு அவரு. ம். கேரளால ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தவராம். ஓ! அவரு இறை பித்து நிலையில இப்படி வந்துட்டாரு. அதனால தான் அந்த பெட்டியோட வந்துட்டாரா? பெட்டியோட வந்துட்டாரு. ஆ. ஏன்னா, அவர் நல்ல வாழ்ந்த மனிதர் போல இருக்காரு. ம். என்னப்பா இப்படி ஆயிட்டாரு? என்னப்பா இப்படி வந்துட்டாருன்னா, இப்படி இருந்தாராங்க்கா, அவரு இது மாரி பிடிச்சு ஏன்னா எல்லாரும் என்ன அந்த மாரி போவேன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப இறைப்பித்து பிடிச்சு இப்படி போயிடுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருந்தாங்க. அப்படி அப்போ என்னப்பா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது இது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என் மனசுக்குள்ள என்னடா இது இப்படி சொல்றாரு. இது நடந்து 2014ல. ம். அப்புறம் நான் ஒரு நாள் நாங்க தீர்த்தம்லாம் காலை இது பண்ணப்போ, இன்னொரு நாள் எங்க என்ன பண்ணுவோம், குடும்பமா சேர்ந்து மாவிளக்கெல்லாம் எடுத்துட்டு போயி, குழந்தைங்கள கூட்டிட்டு போவோம் அப்ப. இதுக்கு வந்து நாங்க மட்டும் தனியா அவங்கலாம் தூங்கிட்டு இருக்குங்க குழந்தைங்கலாம். நாங்க மட்டும் போய் ஊத்திட்டு வந்துருவோம். ஒரு நாள் குழந்தைங்களையுமே அந்த மாவிளக்கோட சின்ன சொம்பு குடுத்து, ஏதோ ஒரு டம்ளரோ ஏதோ ஒரு குடுத்து அதுங்கள கொண்டுட்டு போய் தீர்த்தம் ஊத்துன்னு சொல்லி குடுப்போம். ம். அப்படி ஒரு நாள் எல்லாம் சீவி சிங்காரிச்சு நல்லா எல்லாம் சந்தோஷமா மாவிளக்கோட போறோம். ம். போயிட்டு எனக்கு அப்பயும் அவர நம்ம எங்கேயோ ஏற்கனவே நடந்தது அவர் சொன்னாரே, அவர் யாருன்னு தெரியலையேன்னு பயந்து நம்ம எதுவும் தப்பா சொல்லிட்டோமா?
அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரு பஸ்ல இருந்து பாக்குறேன். ஏன்னா அங்க எட்டி நாங்க பாக்குறீங்க. ஆஹ் இப்ப மனசுல நினைக்கிறது கூட கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு ஆஹ் சந்தேகம் இருக்குல்ல. ஓ அப்படின்ட்டு நான் அங்க இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து ஏறல. ம், அங்க கரூர் பஸ் ஸ்டாப்லயே அங்கேயே இருக்கும் பாருங்க. ம், அங்கேயே பஸ் ஏறிட்டு ம். இங்க வரேன். வந்து குனிஞ்சு பாக்குறேன் அவர் இருக்காரா இல்லையான்ட்டு. அப்புறம் அவருக்கு இந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு. அப்புறம் அவர் இல்ல அங்க அண்ணா. அங்க இல்ல. ஆ, இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இன்னல்களுக்கு இடையில ம், பாத்தீங்கன்னா ம், என்னுடைய ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கப்ப அன்ரிசர்வ்ல ஏறிட்டோம். அதாவது ம், எப்பயுமே அன்ரிசர்வ் தான் வருவோம். ஒரு நாள் டே டைம் நாங்க கிளம்புறதுனால ம். ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டோம். ஆ, அப்பயும் ஒருத்தர் வந்து இது பார்த்துட்டு உன்னை சந்திக்கணும்னு நான் இருக்கும் பாபுங்கிறது வடபழனி. இது சாதாரணமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஒரு ஜிப்பா போட்டிருக்காரு. ரொம்ப ஒரு இளைஞர் போலதான் இருக்காரு. ரொம்ப அவரே வா அ- அன்னைக்கு அவரா வந்தவர் என்னன்னு தெரியல, வேற ஒருத்தர் இவரு. வேற ஒருத்தர். அவரு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காரு. என் குழந்தைக்கு அப்ப 3 வயசு. எங்க ம், அம்மா இறந்துட்டாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப நான் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கேன். அப்ப நான் ம், உட்காந்துருக்கேன். எல்லாரும் குழந்தைய வச்சு நிறைய பேர் ஏறிட்டாங்க அந்த டைம். ம், அப்ப அப்ப ஏமா இப்ப ஏன்னா ட்ரெயின் கிளம்பிருச்சு, அதனால ம், அர்ஜென்ட்ல ஏறிட்டோம். ஒண்ணும் இல்லம்மா, காசு கொடுத்துக்கலாம், நீங்க குழந்தை வச்சிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க கீழே மட்டும் உட்காந்துக்கோங்க, கீழே உட்காந்துக்கோங்க, ம், குழந்தை வச்சிருக்கனால. ம். அவரு எல்லாருக்கும் வந்து ஹீலிங் பண்றாரு. நான் ஓ, யாரையுமே, ஏன்னா என்னுடைய ஆசிரியர் வந்து நான் படிக்கிற காலத்திலேயே வந்து யாரையும் நம்பக்கூடாது. நம்ம வந்து பெண்கள் வந்து இறைவனே வந்து சாமியாரா வந்தா கூட நம்பி போகக்கூடாதுமா. அது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா ம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க எதுவும் பாருங்க, நான் 8வது படிக்கிறப்ப என்னுடைய கணக்காசிரியர் லலிதா டீச்சர், திருச்சி, அவங்க ஆண்டார் கோயில் தெருல இருந்து வருவாங்க. அவங்க எனக்கு சொல்றாங்க இது. சரி. இந்த ரொம்ப யூரியன்னா இந்த உணர்தல் ஹீல் பண்ணார்ல அது அவரு சொல்லுங்க. வந்து என்ன பார்த்துட்டு, ம், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு? அவரு ம், எடுத்தோனே பாபாவ கும்பிடாத. ம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாபாவானா சாய்பாபாவையா? ஆமா. ஆ, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆ, என்ன வந்து நான் சரி விட்டு கேட்கலாம் ம், அப்படிங்கிறப்ப, அவரு சொல்றாரு, "பாபாவ கும்பிடாத, பிள்ளையார கும்பிடாத." நான் திருன்னு முழிக்கிறேன். ம், "ஏம்மா, நான் என்னங்க சொல்றேன்னு பார்க்கலாம் தானே நீ கேட்கிற? ம், நம்பி கேளு, நான் உனக்கு சொல்றேன்ம்மா" அப்படின்னாரு. ம், அப்பயுமே சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ம், நான் இது பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அப்பயே நான் சிவா, சிவாப்பா, சிவாப்பா அப்படின்னு தான் ம், சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து மனசுல நினைக்கிறதெல்லாம் நடத்தி குடுப்பாங்க. இதுக்கு வந்து அதாவது பெண்கள் ரொம்ப விசேஷமா நினைக்கிற அந்த பூ பெய்தும் நாள், ம். அது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு என் கலைவாணி அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பிறந்த தேதிங்கிறது வந்து பூ பெய்துற நாள். அப்ப நான் சரஸ்வதி அம்மாவ பார்த்து கேட்பேன். இந்த ஹீல் அம்மாம்மா, பண்றவர் என்ன சொன்னா வந்தாரு? அததான் கேளுங்க. ஆ, சரிங்க. அவர்ட்ட நான் வந்து அம்மா நீ அன்னைக்கு தானே பிறந்த, நான் உனக்கு ரொம்ப, ம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் அன்னைக்கு தான் நான் ஏஜ் அட்டன் பண்ணா அன்னைக்கு தான் வந்தேன். ம், அதே போல பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் வந்தேன். இது ஒரு முறை சின்ன வயசுல இருந்தே நான் அழுது கேட்கறப்ப, நான் ம், உங்கள்கிட்ட பேசுறப்பெல்லாம் ம், நடத்தி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ம், இப்ப நான் இந்த ட்ரெயின்ல அவர்கிட்ட கேட்கறப்ப அந்த நாட்கள் முதற்கொண்டு இவர் சொல்றாரு, ம், அம்மா உன்னுடைய முன்னோர்கள் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். நான் அவங்கள பார்த்ததில்ல. நான் எங்க ம், தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்ததில்ல. அப்ப இந்த ஏன் பாவம் பண்ணாங்க? எ என்னோட என் தாத்தா இது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ம். நான் பொது வெளியில இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு நான் டக்குன்னு இது பண்ணிட்டேன். இப்படியே போயிட்டு இருக்கு. தாத்தானா குறிப்பிட்டு சொல்றாருங்களா? இவருன்னு சரியா சொல்றாரான்னு? ஏதாவது ஓ! எங்க அப்பாவுடைய அப்பா இருக்காங்க இல்லைங்களா? ம். அவங்க. அவங்கலாம் இந்த மாரி இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப, ஓ! அப்படியா? அதுவும் இல்லாம அப்பல்லாம் கூட எல்லாம் சொல்லியிருக்காங்க. உன் தாத்தா ரொம்ப எல்லாரும் சரிங்கம்மா. இப்ப பாரு இந்த ஒரு அனுபவம், அடுத்த அனுபவம் எப்படி வந்ததுங்கம்மா உங்களுக்கு? இதே மாரி அருள் தரிசனம் இந்த இதெல்லாம். மாரி நடந்தது இல்லைங்களா? ஆ. இப்படி சித்தர்கள் அ அ நடந்துட்டு இருக்கப்ப 2019ல சொன்னேன் இல்லைங்களா எனக்கு? ம், அ வியாசர்பாடி 7 கிணறு பகுதிக்கு என்ன போக சொல்றாங்க. ம், இந்த 7 கிணறு பகுதிக்கு சொன்னதும் கணக்கன்பட்டி அம்மையப்பன் தான். ம், அதுக்கு முன்னாடியே எனக்கு கணக்கன்பட்டி அப்பாவுடைய திருநீரு எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு உழவார பணிக்கு போனேன் இல்லைங்களா? ஆமாங்க. சிவகாமி அம்மா வந்து எனக்கு கணக்கம்பட்டி போனேம்மா. ஆமா. நானும் அந்த வள்ளல் பெருமானாருடைய தொடர்பு ஆ. வடலூர்ல இருக்காங்க இல்லைங்களா? அவங்களும் அவங்க வீட்டுக்கு போறோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். இது நல்லதுதாங்கம்மா. இப்ப என்ன திரும்ப என்ன கேட்கணும்னா, 2 பேரும் அததான் ஒண்ணுன்னு சொல்றீங்கல்ல, எஸ். அத அதுதான் சொல்லுங்க. இப்ப ரொம்ப சொல்ல வரேன். நேரமாகுது. ஓகே. முடிச்சுக்க சொல்லுங்க. அங்க போறேன். அங்க போனோனே ம், அவர் திருநீர் கிடைக்குது. அப்ப அவருடைய பதிவுகள்ல, ம், அந்த பதிவுகள்ல ம், என் வீட்டில் இருக்கிற போர்வை, ம், அந்த டிசைன்ஸு, ம், அதுக்குரிய நிகழ்வுகள் ம், எல்லாமே சொல்றாரு. என்ன ஒரு மெஸ்மரைசிங் அந்த ஒரு மருள் நிலை இருக்கு பாருங்க. அந்த ம், நிலைக்கு கொண்டு போய் இதெல்லாம் காட்டுறாரு. கலிபுருஷன் அப்பதான் வந்து சிவன்மலை இதுலயும் வந்து ஒரு
புதுசா ஒரு ஒரு இது உத்தரவு வைக்கிறாங்க, உத்தரவு சிவன் வைக்கிறாங்க, பெட்டி உத்தரவு உத்தரவு வைக்கிறாங்க. அது 2023ல வைக்கிறாங்க. ஆ, அதுக்கு முன்னாடி இது நடந்தது. ஆ. பாத்தீங்கன்னா இந்த பதிவு எல்லாம் காட்டுறாங்க. ஏழு கிணறு பகுதி போனதுக்கு அப்புறம் எனக்கு வள்ளல் பெருமானார் இத சொல்றார். ம். அப்ப இரு பேரும் ஒருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொன்னாங்க அதாவது வள்ளல் பெருமானார்? கலியுகம் முடிந்தது. ம். கலிபுருஷனை ம். அதாவது அவன் ஆவியா தெரிஞ்சான் இல்லைங்களா, அருவமா தெரிஞ்சான் இல்லைங்களா, அவன் எப்படி அவனுடைய ஆற்றல் பெற்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தி காலம், அதாவது இடையில ஒரு 15 மினிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாருக்கும் அந்த இதுல போய் அவன் அதுலயுமே அவன் நேர்மை இல்லாம தான் அவன் ஆற்றல்களை பெற்றுக்கொண்டான். ம். பெற்றுக்கொண்டு அதாவது மகாபாரதம் சொல்லுவாங்க, பரீட்சித், அதாவது துவாபர யுகம் முடிஞ்ச உடனே பரீட்சித் மகாராஜா தர்மப்படி ஆட்சி புரிந்தார். ஆனா அவருடைய கவனக்குறைவாக ஒரு முனிவருடைய பையன் மேல அம்பு எய்திட்டார். சரிங்க. இப்ப இந்த வள்ளலா வழியில இப்ப ஐயா ஜீவ சமாதி எப்ப போனீங்கம்மா? அதுக்கு பிறகு போனீங்களா? இது அதுக்கப்புறம் வரைக்கும் போனேன். போனது மாதிரி சொல்லல. இப்ப முதல் தடவை எப்ப போனீங்க? அப்ப அந்த அவருடைய திருநீர் எனக்கு கிடைக்குது. அப்ப அவருடைய பதிவுகளை பார்க்க வைக்கிறாங்க. பதிவுகளை பார்க்க வச்சு என் கனவுல சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமானோருடைய அந்த ஏழு கிணறு பகுதிக்கும் என்ன போக சொல்றாங்க. கனவுல யார் சொன்னது? யாருங்க? கணக்கன்பட்டி அம்மையப்பன் தான். கணக்கம்பட்டி ஐயா வந்து கனவுல ஏழு கிணறு பகுதிக்கு போகணும் உங்களை சொல்றாரு. அதாவது அந்த அவரோட அந்த ஏழு கிணறுகள் அப்படிங்கறது, ஏழு கிணறு வெட்டியிருப்பார். அந்த 7 அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த 7 வெல்ஸ் அப்படிங்கிறத வெட்டியிருக்க அந்த அவருடைய பதிவுகள்ல சொல்லியிருப்பார். 7 கிணறுகளை வெட்டியிருப்பார். அவரு வெட்டியது 10 கிணறுகள். அதுல உயிரோடு இருப்பது அந்த 7 கிணறுகள். இப்படி இருக்கப்ப இவரோட இதுலயும் அந்த 7 கிணறு வருது. அங்க வியாசர்பாடியில 7 கிணறு பகுதி. அதுக்கு முன்னாடியே எனக்கு அங்க புலார பணிக்கெல்லாம் அங்க பக்கத்திலே இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஒவ்வொரு அதாவது அனுபவமாக என்ன உணர வைக்கிறாங்க. இதுதான் இறைவன் எனக்கு சொன்னது. அதாவது புறத்தவமே வேண்டாமா, அனுபவமாக உணரணும், யோகம் தவம் எதுவுமே தேவையில்லை, உனக்குள்ள நீ உணரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்க போயிட்டு நான் அங்க அதாவது கணக்கம்பட்டி அப்பா அவருடைய வீடியோல பதிவு கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த இரவு பாத்தீங்கன்னா அப்பாவும் பொன்பரமேஸ்வர சுவாமிகளும் என் காது கிட்ட வந்து சில ரகசியங்கள் எனக்கு சொல்றாங்க. கணக்கம்பட்டி ஐயாவும் அந்த சுவாமிகளும் உங்க கனவுல வந்தாங்க? ஆமா. கனவுல வந்து என்ன? கனவுல வரல, அப்படி தத்துவமா தெரியுது, பின்னாடி இருக்காங்க, பின்னாடி நிக்கிறாங்களா? ஆமா. எனக்கு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் காதுகள்ல அவங்க வந்து அருவமா இருந்து இது வேண்டாமே, ஏன்னா வந்து என்னுள் இருப்பதே நம்ம ஐயா. இப்ப நீங்க உட்கார்ந்தீங்க, ஐயா பின்னாடி இருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கப்ப பின்னாடி நிக்கிறாங்க. நின்னு என்ன சொன்னாங்க? அருவமா இருந்து ஆட்சி செய்யம்மா அப்படின்னாரு. அப்படின்னா உங்களை ஆட்சி செய்ய சொல்றாங்களா? அருவமா இருந்து எனக்கு அப்ப புரியல. இத வந்து நான் அழுதிக்கிட்டே, அதாவது அதாவது இவர் யாரு அப்படின்னு கணக்கம்பட்டி அப்பாவை அவருடைய பதிவுகளை காட்டுறாங்க. அப்ப நான் பார்த்த பதிவு என்ன அப்படின்னா, இப்ப சின்ன சின்னதா போடுறாங்கல்ல, அது நான் பார்க்கல. நான் வந்து ஏன் மறைத்து சொல்ல வேண்டும், வெளிப்படையாகவே சொல்றேன். என்னன்னா, உயிரோட்டம் 1, உயிரோட்டம் 2 அப்படிங்கிற பதிவுகள் வந்துச்சு. அப்ப அந்த உயிரோட்டம் 1 முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆன்மா, we are interconnected. அதுக்கு முன்னாடியே எனக்கு பாத்தீங்கன்னா how the web is interconnected அத வந்து எனக்கு விஷுவலா காமிச்சாங்க. இப்ப இந்த how the earth is, how we are, ஜீவர்கள் எப்படி ஒன்று கொண்டு தொடர்புல இருக்கும் அதை காமிச்சாங்க. அப்புறம் வந்து டெய்சி ஃப்ளவர்ஸ், அதாவது ஒயிட் அண்ட் எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்தது. அப்புறம் 11:11 அந்த நம்பர் வந்து ரொம்ப, அது என்ன சொல்றது, எங்க பார்த்தாலும் அதுதான். நான் இதா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, 11:11. நான் சொல்லுவாங்க, அது ஜோதிடர்கள் எண் கணிதெல்லாம் 11:11 ரொம்ப சொல்லுவாங்க. அதாவது நான் செல்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இது நடந்தது 2019. இதுக்கு ஐயாவுக்கு என்ன தொடர்பு இருக்குங்க? அந்த டெய்சி ஃப்ளவர்ஸ், அந்த ஒயிட் அண்ட் எல்லோ, அதுக்கு ஐயாவுக்கு தொடர்பு இருக்குங்களா? வள்ளல் பெருமானார் ஒயிட் அண்ட் எல்லோ தானே அவரு. அதாவது எல்லோங்கிறது வந்து பொன்னிறம். அதாவது ஒரு சூட்சும நாடி சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம இங்க வந்து புருவ மத்தியில சூட்சும நாடி இருக்கு. அது வந்து பொன்னிறமாக, பொன்னிற தன்மை உடையது. அது எப்ப அந்த பொன்னிறமாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய நம்மளுடைய அந்த கரண ஒழுக்கங்கள்லாம் பண்ண ஐயா உங்களுக்கு பின்னாடி நின்னு இந்த இதை வந்து அருவமா ஆட்சி செய்யமான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்க அடுத்து என்ன பண்ணீங்கம்மா? சொல்றாங்க. இது அப்ப எனக்கு புரியல. அதான் இந்த ஆன்மாவோட நிலை இறைவனே வந்து சொல்லியிருக்காரு, எனக்குள்ள அம்மா இருக்கா, இந்த தேகம் வெறும் இதுதானே. அப்ப எனக்குள்ள அந்த அம்மா உலக நன்மைக்காக சொல்றா, எனக்கு அம்மாவை புரிஞ்சுக்க முடியல.
ஆர்வமா இருந்த ஆட்சி செய்யணும் என்ன சொல்றாங்களே உனக்கு புரியலையே, காதுல வந்து சொல்றாங்க, அவங்க தான் பேசினாங்கன்ட்டு நான் பொன் பரமேஸ்வர் அப்பா கிட்டயே சொல்றேன். ஏன்னா அவருடைய பதிவுகள் பாக்குறப்ப அவருடைய நம்பர் இருந்தது கீழே. நான் சொல்லி அப்பா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இதா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த மாதிரிலாம் எனக்கு இது மாதிரி சொன்னாங்கப்பா, நீங்க வந்து எனக்கு விஷ்ணு பகவானா வந்தீங்க, நீங்களும் கனகம்பட்டி அப்பாவும் என் காதுல வந்து இது மாதிரி சொன்னீங்க, அருவமா இருந்து ஆட்சி செய்யமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, உனக்கு அது புரிஞ்சுதாம்மா? எனக்கு புரியலப்பா, எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உண்மையா எனக்கு அப்பா புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் வாழ்க்கையில எனக்கு அதுக்கு பிறகு என்ன உணர்த்தினாங்க? அதுக்கு அடுத்து உங்களை எப்படி இயக்குனாங்க? அருவம் ஆட்சி செய்ய சொன்னாரு. ஆட்சி செய்ய சொன்னாங்களா? அதாவது ஒண்ணு தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என் குழந்தைகளே, என்னன்னா இந்த தேகம் நான் இந்த தேகம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் வந்து இறை பிள்ளைகள் தான், இறையோட பொம்மைகள் தான். அப்ப இதை இயக்கி வைக்கிறது என் அம்மையும் அப்பனும் தான். எனக்குள் இருப்பது ஆட்டிவிப்பது என் அம்மை ஆதிபராசக்தி தான். இந்த இந்த உடல் அல்ல, என் உயிர், என் ஆன்மா மட்டுமே இறைவன். அப்படி என் அருவமாக இருந்து ஆட்சி செய்ய சொல்றாங்க. அப்ப பக்கத்துல நிறைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இதுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் போய் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் விளக்கேத்த சொன்னாங்க. இது மாதிரி கரண்ட் கட் ஆகுமா அப்படின்லாம் சொல்றாங்க. நடந்துச்சு. நிறைய ஒரு சில ரகசியமான விஷயங்கள் நடந்துச்சு. அது புரிந்து கொள்வாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இறைவன் புறம்பானவனுக்கு தெரியும். இவருதான் அவருதான் எந்த ஒரு கட்டத்துல முடிவு பண்ணீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இத சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த வள்ளல் பெருமானார் கனகம்பட்டி அப்பாவும் இவங்களும் இதெல்லாம் நடத்திக்கிட்டே வராங்க. நான் வள்ளல் பெருமானார்கிட்ட எனக்கு ஒவ்வொரு நாள் அதை விடணும். திருவருட் பாப்பா வந்து நான் அருட்ஜோதி தொலைக்காட்சியில கேட்பேன். படிச்சதுல என்கிட்ட புக்கு என்கிட்ட இல்ல. இப்ப வள்ளல் பெருமா ஐயா வந்து இவர் ஒரு விமானம் வந்திருக்குன்னா உணர்த்தினாரா, இல்ல இவரு சொல்லிருக்காரா நான் அவருதான் இந்த அப்படி சொல்லல, உணர்த்தினாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் போனேன் இல்லைங்களா, இப்ப நாங்க குடியிருக்க வீட்டுக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த